ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியவல் பியூட்டி கரண்ட் அகாடமி. நான் உங்கள் செல்வசுதா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, வெயில் காலம் தொடங்கினால நம்மளோட ஸ்கின்னை எப்படி க்ளோவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய தண்ணி குடிங்க. குறிப்பிட்ட லெவல் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த மாதிரி தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா மோர் குடிங்க, இளநீர் குடிங்க, இளநீர் பாயாசம் குடிங்க, தர்பூசணி சாப்பிடுங்க, லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டமாக முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கங்க. டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். எவ்வளோதான் உங்களுக்கு இந்த வெயில் வந்து வெப்பம் வந்து தாக்குனாலும் கூட இது நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது போக முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5-6 டைம் வந்து உங்களோட ஃபேஸில் வந்து ஒரு நார்மலான வாட்டர் எடுத்து முகம் கழுவிக்க. தர்பூசணி பழம், லெமன் ஜூஸு, இளநீர் பாயாசம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாட்டராக குடிக்கும்போது நம்மளோட ஸ்கின்னை வெயில் வந்து பட்டாலும் கூட நம்மளோட ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்னை எப்போவுமே க்ளோவாக வச்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸு ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு 45 டேஸ்க்கு ஒன்ஸாவது ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கோங்க. அந்த ஃபேஷியல் எந்த மாதிரி எந்த வகை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல ஃபேஷியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை எப்பவுமே க்ளோவாக பார்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு அழகான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை, see you.